ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல சுபாஸ்கரன் அவர்கள் தயாரிப்பில் மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் அனிருத் இசையில் வெளிவந்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். 2 வருடம் கழித்து நம்ம அஜித் சாரோட படம் வெளிவருது. அப்போ அவங்க ரசிகர்லாம் ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கார் ரேஸ்ல வெற்றி பெற்று நம்முடைய மண்ணுக்கு பெருமை செய்தது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவங்க ரசிகர்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் கொடுத்துச்சு. எல்லாரும் அதோட சேர்த்து இந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அது ஒரு துறையில சாதிக்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி இன்னொரு துறையிலையும் அவர் சாதிக்கிறார் போது கண்டிப்பா அவர் ஒரு விடாமுயற்சி நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். இப்போ நம்ம படத்தை பத்தி பேசுவோம். படத்தில் நம்ம எடுக்கப்பட்ட காட்சிகள், எடுக்கப்பட்ட இடங்கள், அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அங்கே கேமரா, அனிருத்தோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையோட நம்மளை திரைக்கதைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அஜித் சாரை மையப்படுத்திய படம் போயிட்டே இருக்கு. படத்துல ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ரசிகர்கள் ஒரு 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 மாஸ் ஹீரோ, அவருடைய படத்துல ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு டான்ஸ் இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது இல்லாத பட்சத்துல படம் ரொம்ப மெரிட்டா, திரைக்கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும்போது அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அஜித் சாரை மட்டும் மையப்படுத்தி படம் போயிட்டு இருக்கு. போகும்போது அந்த அளவுக்கு விறுவிறுப்பு இல்லை. ஹீரோ இப்ப கோவப்பட்டுருவாரு, அப்படியே படம் நகருது. இன்ட்ரோல் பிளாக்ல சரி ஏதோ அடுத்து இந்த திரைக்கதைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கு, அதை ஹீரோ போராடி கடைசியில ஜெயிப்பாரு அப்படின்றதான் கதையா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் படம் ஆரம்பிச்சு மறுபடியுமே அப்படியே தான் கொண்டு போனாங்க. ஒரு ஹீரோவை மட்டும் மையப்படுத்தி போகும்போது திரைக்கதையில திரைக்கதையும் வலுவா இருக்கணும், திரைக்கதை நகர்வு வேகமா இருக்கணும். அது இல்லாத பட்சத்துல பாக்குற ஆடியன்ஸுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக தான் இப்படி படம் லேகான்றதுக்காக தான் பாட்டு, ஒரு காமெடி இதெல்லாம் சேர்க்கிறாங்க. அது இல்லாத பட்சத்துல திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவானாலும் அந்த படம் தோல்வி படமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த திரைக்கதையில சுவாரஸ்யம் இல்லை. ஆனா எல்லாரும் அவங்களுடைய நடிப்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. அர்ஜுன் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. பட் திரைக்கதையில வலு இல்லை. ஒரு பின்னணி இருக்கு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பின்னணி இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அந்த எதிர்பார்ப்பை அந்த செகண்ட் ஹாஃப் பூர்த்தி செய்யாம விட்டுட்டாங்க. இன்னும் முயற்சி பண்ணி திரைக்கதை வேகமா அந்த கதையுடைய களத்தை இன்னும் நல்லா வலுவா அமைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரசிகர்கள் திருப்திப்படுத்திருக்கும். இப்போ ரசிகர்களுக்கு தலையுடைய டயலாக்கும் இல்லை, பஞ்சு டயலாக்கும் இல்லை, பாட்டு இல்லை, ஒரு காமெடி சீன் இல்லை, சரி ஒரு ஆக்ஷனா பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. என் பக்கத்துல உட்காந்து பார்த்து அஜித் ரசிகர்கள் கூட என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்போது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு இந்த விடாமுயற்சி கொஞ்சம் சரியா பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஜித் சார் இதுல ஒரு விடாமுயற்சி எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, கடந்த சில திரைப்படங்களா அவருடைய கதை தேர்வு அவ்வளவு சரியா அமையல. அப்படி பார்க்கும்போது விடாமுயற்சியோட வந்ததுல இந்த விடாமுயற்சி மற்ற படங்களுக்கு ஓகே ரகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி அடுத்த இனி வரக்கூடிய படங்கள்ல இன்னும் நல்ல ஒரு திரைக்கதையை தேர்வு பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் ஒரு நல்ல திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் கலைநேசன். பாய்.